மக்களே, இந்த vlog எதை பற்றி அப்படின்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பற்றி. அது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள். வேறு லெவல் தான் சொல்ல முடியும். ஃபுட்டெல்லாம் க்ரியேட்டிவாக யோசித்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்லாம் வேறு லெவலு, சூப்பர் மக்களே. அப்படி வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படி என்ன எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோணத்தில் தான் நடந்துச்சு. கோணம் காலேஜில் தான். வேறு லெவலில் நடந்துச்சுன்னு தான் மக்களே சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பக்கா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க மக்களே. சூப்பராக இருந்து வேறு லெவல் டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. பானிபூரி, ஐஸ்கிரீம், பானிபூரி, சாக்லேட், அதுலேயே நிறைய டிஷ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது யார் அப்படின்னா நம்ம சஜு. இவன் தான் பெர்மிஷன் வாங்கி தந்தான் என் தம்பி வீடியோ எடுக்கிறதுக்காக. நாங்கள் 3 பேர் தான் பயங்கர பார்ட்னர்னா, அக்கா அப்புறம் தம்பி 3 பேருமே நல்லா சுற்றிட்டு இருந்தோம். பூக்கடையெல்லாம் போட்டிருந்தாங்க மக்களே. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் காசு தான் இல்லை வாங்குறதுக்கு. கோன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து போய் கேட்டேன். கம்மியான ப்ரைஸில் தான் போட்டுட்ருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம ஏன்னா சீக்கிரம் கிளம்பணும், பைக் ஓட்டணும், உடனே காயாது அப்படிங்கிறதுனால போடலை. பட் பிள்ளைங்க சூப்பராக போட்டிருந்தாங்க. வேறு லெவல்னு தான் சொல்ல. பூக்கடை, கோன் கடையெல்லாம் தாண்டி வந்தால் நம்ம கேர்ள்ஸுக்கான பிளேஸ் மக்களே. அதுதான் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, இயரிங்ஸு. இதை பார்த்து எனக்கும் அபியக்காலுக்கும் பயங்கர ஆசையாகி போச்சு. ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு தெரியாது இங்கே இப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அமௌண்ட் இல்லைன்னு ஏன் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சஜு வந்து ஸ்பான்சர் பண்ணான் எனக்கும் அபியாக்காக்கும். பயங்கரமாக சாப்பிட்டோம் மக்களை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் பயங்கரமாக செலவு பண்ணால் நாங்கள் பயங்கரமாக சாப்பிட்டோம். அப்புறம் வந்து குலாப் ஜாமுனு, ஜூஸு, மின்ட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நடந்துகிட்டே இருந்தோம். நீ மட்டும்தான் தின்றதை வீடியோ எடுப்பியா, நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எடுத்து அக்காவை எடுத்து நான் அதுக்கப்புறம் அக்கா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அதெல்லாம் எடுத்து பயங்கர வேறு லெவல். மோஸ்ட் இந்த ப்ரேஸ்லெட்டு தான் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சஜுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். சஜு அப்படின்னு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி. அவன் எனக்கும் அக்காவுக்கு வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கி தந்தான். அவன் கூட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கூட தான் சுற்றிகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து பாபிக்யூ சிக்கன். இதுக்கு பயங்கர கூட்டம் மக்களே. இந்த ரஷ்ஷில் வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் பே பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வாங்கி சாப்பிட்டோம். பிள்ளைங்க வித்தியாசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னே கண்டுபிடிக்க தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீமில் வந்து அது என்னது ப்ரௌனி அதெல்லாம் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் வந்து வந்து எக் ஆம்லேட் இதெல்லாம் என்னெல்லாமோ அதுக்கு பேர் மறந்து போச்சு. எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குட்டியாக அது என்ன குலாப் ஜாமுனு, நெல்லிக்காய், மாங்காய் அப்படி இருந்துச்சு. இது வந்து ப்ரௌனியில் ஐஸ்கிரீம் நான் அங்கே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். தனியாக சாப்பிட்றதுக்கும் ஷேரிங்கில் சாப்பிட்றதுக்கும் அது வேறு லெவல் ஃபீல் மக்கள். பிளாக்ல வந்துடணுமா? இதில் என்ன கலர் ஆகும் சூஸ் பண்ணும். இதில் என்ன கலர்? என்னை விட ஹைட்டாக பல்காக இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, என்னோடய தம்பிமாருங்க. ஐ மீன்ஸ் என் கிளாஸ் பசங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து சஞ்சய் எனக்கும் அபியக்காக்கும் வாங்கி கொடுத்தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவல் ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அவன் வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்கான். அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமும் நாங்கள் சுற்றதை நிப்பாட்டலைங்க. திருப்பி சுற்றிகிட்டே தான் இருந்தோம். இங்கே ரவுண்டிங்க்கு ஸ்டாப்பே கிடையாது. இந்த சாமியாவுக்கு ஒரு பயங்கர ஒரு பேக்ரவுண்ட் கதையே இருக்குது. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாது. கம்பெனி சீக்ரெட். ஐயோ, எங்களை அங்கே சாமியார் தின்னு எங்களுக்கு டயர்டாயிட்டு. அந்தளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட், அது கதை பேக்ரவுண்டு. சரி, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, கம்பெனி சீக்ரெட். அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். என்னெல்லாம் விலாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷனும் வேறு லெவலில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு 3 o'clock தான் காலேஜ். 3 o'clock முடிஞ்சோடனே காலேஜ் விட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலூன் அது இதுன்னு அதுக்கப்புறம் தின்னுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே. பாய்.